இந்த பிசியோதெரபி சிகிச்சை என்பது இது ஒரு மருந்தில்லாத மருத்துவம். இந்த அதிநவீன கருவிகள் மற்றும் பயிற்சிகள் மூலியமாக இது ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது. இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த சிகிச்சை முறை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். தோள்பட்டை இருக்க எதனால சார் வருது? தோள்பட்டை இறுக்கம், தோல் தசை இறுக்கம் சொல்லுவோம். இதை வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமா 2 காரணங்களால இந்த தோல் தசை இறுக்கம் வந்து வரும். பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கிட்ட வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வருது. 80 to 90% வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க தான் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு தோள்பட்டையோட ஜவ்வு என்ன ஆயிரும்னா உள்ள நீர் கோர்த்துக்கிறோம். நீர் கோர்த்துக்கிட்டு வந்து வலி ஏற்படுத்தும். அந்த வலிகள்னால அவங்க தோள்பட்டையை வந்து அவங்களோட அசைக்க முடியாம போறது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த தோல் தசை வந்து இறுக ஆரம்பிச்சிடும். வலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கம் ஏற்படும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஆகி கம்ப்ளீட்டா தோள்பட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜாம் ஆயிரும். இதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர்பாங்க. சக்கரை வியாதிக்காரங்களுக்கு இது அதிகமா வரும். இது போக வேற யாருக்கு இது வந்து இந்த பிரச்சனை வரும்னா, தோள்பட்டையில அடிபட்டு அந்த ஜவ் லேசா உள்ள சின்னதா கிளியல் ஏற்பட்டுரும். அந்த கிளியல் ஏற்பட்ட பிறகு அவங்க அந்த வலியை பொருட்படுத்தாம விடுறது. அந்த வலி வந்து படிப்படியாக என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கம் ஏற்பட்டு இதுவும் ஃப்ரோசன் ஷோல்டர் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதிகமாக இந்த 2 காரணம் தான். ஒன்னு சக்கரை வியாதிக்காரங்க, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்டையில வந்து ஜவ்வு கிளியறது. இது 2 தான் ரீசன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஹார்ட்டுக்குங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஹார்ட்டோட பிரச்சனை வந்து கை வலியோட சேர்ந்து அவங்களுக்கு படபடப்பு, வேர்த்து ஊற்றுதல், மாதிரி பல பிரச்சனைகள் கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ நம்ம எல்லா கை வலியும் நம்ம ஹார்ட்டுக்கான பிரச்சனை நம்ம இது பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரை பார்த்துக்கிட்டு நீங்க ஹார்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க கண்டிப்பாக ஒரு பிசியோதெரபி மருத்துவரை வந்து நாடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு, இந்த தோல் தசை இருக்கிறதுக்கு பிசியோதெரபி முறையில வந்து ஒரு நல்ல அதிநவீன சிகிச்சை முறை இருக்கு. பாத்தீங்கன்னா இதை வந்து தொடக்க நிலையில வரும்போது ஈஸியா ஒரு 4-5 நாட்கள்ல சரி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியராக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டேக் சம் டைம். வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாரங்கள் 4 வாரங்கள் கூட ஆகும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ சிகிச்சைங்கிறது நம்மளோட வரக்கூடிய நிலையை பொறுத்து தான். நீங்க தொடக்க நிலையில வரும்போது அது ஈஸியா 1 வாரத்துல சரியாயிரும். அது நடுநிலையில வரும்போது அது 2-3 வாரங்கள் ஆகும். அதே இது நீங்க ரொம்ப கிரானிக் ஸ்டேஜ்ல ரொம்ப முற்றிய நிலையில வரும்போது அது மாத கணக்கா கூட ஆக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பண்றாங்க. மசாஜ் பிசியோதெரபிக்கு என்ன சார் வித்தியாசங்கள் இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா மசாஜ்ங்கிறது வேற, பிசியோதெரபி சிகிச்சைங்கிறது வேற. மசாஜ் வந்து யாருனாலும் பண்ணலாம். வீட்டுல வந்து நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் மசாஜ் பண்ணலாம். படிச்சவங்க படிக்காதவங்க யாருனாலும் மசாஜ் பண்ணலாம். பட் ஆனா பிசியோதெரபி சிகிச்சைங்கிறது அப்படி கிடையாது. இது 4.5 வருடங்கள் வந்து படிச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சிகிச்சை முறைகள் இருக்கு. அது மக்கள் வந்து இது 2ஐயும் ஒண்ணாக்கிடுறாங்க. கிடையவே கிடையாது. எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மசாஜ்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹோல் பாடியை ரிலாக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது மசாஜ். எங்களோட இதுல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து முதுகு வலியோட வரீங்கன்னா உங்க முதுகுல ஏற்படக்கூடிய தசை இறுக்கங்களை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூட்டுகளை வந்து ஃப்ரீ பண்ணி மேனுப்புலேட் பண்ணி ஃப்ரீ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கொடுப்போம். இதுதான் எங்களோட பிசியோதெரபியோட சிகிச்சை முறை. இதுவும் மசாஜ் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகே சார். இப்ப ஒரு சில பேர் வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி நம்மளுடைய பிசியோதெரபி நிறைய பொருள் இன்னைக்கு எல்லா பொருளுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிசியோதெரபியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டருடைய எந்த இதுவும் இல்லாம அவங்களே வீட்டுல வாங்கி சில பேர்லாம் செய்யறாங்க. அது செய்யறது நல்லதா இல்ல எப்படி சார் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிருது. நான் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது, ஆன்லைன் யூடியூப், இன்ஸ்டாகிராம், இது யாரை பார்த்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதமான பயிற்சிகளை சொல்றாங்க, மருத்துவ முறையை சொல்றாங்க. இப்ப யாரை எடுத்தாலும் கூகுள் டாக்டர் ஆயிடுறாங்க, இன்ஸ்டாகிராம் டாக்டர் ஆயிடுறாங்க, வாட்ஸ்அப் டாக்டர் ஆயிடுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான ஒண்ணுதான். ஏன்னா மருத்துவ கருவிகள் வாங்கலாம், ஒரு சின்ன சின்ன கருவிகள் வாங்கி நீங்க வீட்டுல சப்போர்ட்டிவா உங்க மசாஜ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா பிசியோதெரபி கருவிகள்ங்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய கருவிகள் கிடையாது. அது நம்ம தவறா பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்க பிசியோதெரபி கிளினிக் போய் அங்க மருத்துவரை நாடி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயிற்சி முறைகளும் அங்க அந்த கருவிகள் மூலியமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே சார்.